வாக்கிங் ஒரு ஹைலி கான்ட்ரவர்ஷியலான ஒர்க் அவுட். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, சரியா தப்பா? தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ எதுக்கு இதெல்லாம்? இந்த கேள்வியே தப்பு. வாக்கிங் ஒரு மேண்டேட்டரியான மூமெண்ட். ஏன்னு இந்த வீடியோல சொல்லுங்க. வெயிட் லாஸை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு கேலரி டிஃபிசிட்னால ஏற்படக்கூடிய வெயிட் லாஸ், ரெண்டாவது மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய ஃபேட் லாஸ். ஃபேட் லாஸுக்கும் வெயிட் லாஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை, பட் சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசில் டேமேஜ் ஆகி அந்த மசிலை சரி பண்றதுக்காக புரோட்டீன்ஸும் என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் ஆக்ட் ஆகும். இதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் மோஸ்ட்லி மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இதுல பெக்யூலரா ஃபேட் லாஸ் ஏற்படும். ஈவன் தோ நீங்க அதே ஃபேட்ல இருந்தாலும் கூட மசில் டென்ஸ்னால ஆலோவா இருக்கக்கூடிய உங்க பாடி ரிஜிடா மாறி ஓரளவுக்கு ஃபில்லரா தெரிவிங்க. கார்டியோ உங்களுடைய கேலரி எக்ஸ்ட்ராவா பர்ன் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸை இன்னும் என்ஷூர் பண்ணும். நீங்க ஓவர் வெயிட்டா இருந்தா கார்டியோக்கு பெஸ்டா ஹை இன்டென்சிட்டி கார்டியோ, ஸ்விம்மிங், ரன்னிங் இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஒர்க் அவுட் இருந்தாலும் ஏன் வாக்கிங் ஒரு முக்கியமான மூமெண்ட்னு சொல்றேன்னா, ஹியூமன்ஸ் நம்ம அதிக தூரம் கடந்து போகக்கூடிய மேமல் ஸ்பீஷிஸ்ல ஒருத்தங்க. நம்மளுடைய பிரைமரி மூமெண்ட் பேட்டர்னே வாக்கிங் தான். வாக்கிங் ஒரு ஜோன் 2 கார்டியோ மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால பெரிய அளவுல ஜாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஏற்படாது. நீங்க ஓவர் ஒபிஸ்டா இருந்தீங்கன்னா வாக்கிங் ஒரு பெட்டரான ஒர்க் அவுட்டா இருக்கும். எஸ்பெஷலி மென்டல் ஃபேட்டிக்னஸ் கம்மி பண்றதுல வாக்கிங் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீங்க பிசிக்கலா டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மென்டலா ஹெசிடேட் பண்ணுவீங்க இல்லையா, இவ்வளவு தூரம் நடக்கணுமா, அந்த ஃபீலை கம்மி பண்ணும். இது உங்களுடைய ஒர்க் அவுட் செக்ஷன்லயோ டே டு டே ஆக்டிவிட்டிலயும் ஆக்டிவா இருப்பீங்க. சிம்பிளா கிட் பண்ண மாட்டீங்க. ஓவராலா சொல்லணும்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஸோ டெய்லி 7500 ஸ்டெப்ஸ் வாக் பண்றதை ஒரு மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க. அதாவது ரஃப்லி 1 to 1.5 hours. போக போக உங்களுடைய கார்டியோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வித் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட.